ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் கூட நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னன்னா, நான் கபாப் செய்யலான்ட்டு எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்டாங்க. எதுக்காகனா கடையில் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் செய்கிறது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிடணுன்னாலும் யோசிக்குவாங்க கபாபு. அதனால சரி நான் வீட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. நான் செய்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதில், ஆனால் சாஃப்டாக வரும். நீங்கள் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் லெமனை கட் பண்ணி நல்லா குவீஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கபாப் மசாலா, முட்டை, அப்புறமா இது கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா பிசைறது தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதேமாதிரி மசாலாவும் உள்ளே இறங்கும். இதை ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா ஒரு 1/2 hour வைங்க. அப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சு ஒன்றா போட்டு ஒரு ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அப்புறம் திருப்ப எண்ணெய் காய வச்சு திருப்ப இன்னொரு வாட்டி போடணும். அப்போ தான் கபாப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ எடுத்துடணும். ஒரு 2 to 3 minutes அவ்வளோதான் ஃப்ரை பண்ண. ரொம்ப ஃப்ரை ஆச்சுன்னா இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி செகண்ட் டைமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கணும் எப்பயுமே, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.